ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல்ஸ் ஹீல்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆல்ரெடி ஈவி கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதோட சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கணும், அப்படி தானே? ஓகே, ஸோ நானுமே இதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட போகிறோம். ஸோ நம்மளோட டாடா நெக்ஸான் ஈவி இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் வேரியண்ட்டு, டாப் மாடல் தான். டாட்டாலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1500 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. நமக்கு வந்து 2000 தாண்டிடுச்சு. நான் ஷோரூமில் வந்து கூடிய சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கிலோமீட்டர் ஓடிடும்னு. சரி, ஓகே, முடிஞ்ச அளவு கொண்டு வந்துடுங்க சீக்கிரமானாங்க. ஸோ நான் இப்போ சேலம் டாட்டா போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போய் சர்வீஸ் காஸ்ட் என்ன வருது, சர்வீஸில் என்னெல்லாம் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸில், அது போக எனக்கு இந்த காரில் ஒரு சின்ன சின்ன மைனரான இஷ்யூஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதையுமே நான் வந்து அட்ரஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்து இதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கணும். ஸோ ஸ்கிப்பே பண்ணாமல் ஃபுல் வீடியோ பொறுமையாக பாருங்கள், ஏன்னா நடுவில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன் இந்த காரை பற்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஈவி கார் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க மேஜர் கன்சர்ன் ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறீங்களே, இப்போ வெளியே இப்போ நான் ஹைவேல போயிட்டுருக்கேன், ஜியான் சார்ஜர் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு சார்ஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ செலவாகுது. இப்போ பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டினா டேங்க்கு லிட்டர் கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். ஸோ ஒரு 40 லிட்டரா, அப்போ நம்ம 40 லிட்டர் ஃபில் பண்ணுறோன்னா ஒரு லிட்டருக்கு 100 ரூபாவா, அப்போ 4000 ரூபா ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு கெஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி ஈவிக்கு எவ்வளோ செலவாகும். ஸோ இப்போ நேற்று நடந்த ஒரு சினாரியோ. ஸோ நேற்று நான் என்னோட காரை ஜியான் சார்ஜரில் சார்ஜ் போட்டிருந்தேன். எக்ஸாக்டாக 55 மினிட்ஸ் சார்ஜ் ஆச்சு. ஸோ சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 96% கிட்ட ஏறிடுச்சு. ஸோ நான் போதும்னு ஆஃப் பண்ணிட்டேன். 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆச்சு. எனக்கு இதுக்கான செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா ஆச்சு. ஸோ ஒரு பெட்ரோல் காரில் ஃபுல் டேங்க் அடிக்கிறோன்னா 4000 ரூபா அந்த மாதிரி ஆகும். ஸோ என்னோட டாடா நெக்ஸான் ஈவி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 300 to 350 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு கொடுக்குது பெர் சார்ஜுக்கு. அது வந்து நம்ம ஓட்டுறதை பொறுத்து. ஒரு சில நேரத்தில் 250 எனக்கு கொடுத்துருக்கு. நல்லா அடிச்சு விரட்டிலாம் ஓட்டிகிட்டு இருக்கோன்னா 250. இதே ஸ்மூத்தாக ஓட்டுறீங்கன்னா 300. இதே ரொம்ப சாஃப்டாக ஒரு 80லே க்ரூஸ் பண்ணி போவேன், எனக்கு 80-90 போதும், அதுவுமே ரொம்ப ரொம்ப கிராஜுவலாக ஏற்றணும். ஸோ உங்களுக்கு இங்கே ஆர்பிஎம் மாதிரி காட்டும், ஒரு டிரைவு ரீஜன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக 350க்கு மேலே எடுக்கலாம். எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஏசி ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்குது, ஏசி ஆன் பண்ணி வச்சு ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈவி காரில். ஸோ பேசிக்காக ரஃபாக ஒரு 300ன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக. ஸோ ஆவரேஜாக 300 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு கிடைக்குதுன்னா, இப்போ நேற்று வந்து 1600 ரூபாய்க்கு சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 300 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்டுறேன். ஸோ அந்த 300ல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 வரும். ஸோ தட் மீன்ஸ் ஒரு கிலோமீட்டருக்கு 4 ரூபா செலவு பண்ணுறேன் இந்த ஈவி காரில். இது வந்து ஜியான் சார்ஜரில் சார்ஜ் பண்ணலாம். இதுவே வீட்டு கரண்ட்டில் வீட்டில் சார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸாக ஒரு 6 ரூபா இல்லை 8 ரூபா வச்சுக்கோங்களேன் வீட்டு கரண்ட்டு. ஸோ 8 ரூபா ஒரு கிலோவாட்டுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போதுல 35 கிலோவாட் வந்து உங்களுக்கு 300 சொச்சம் வரும். ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபா, அவ்வளோதான். 1 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து வீட்டில் சார்ஜ் போடுறது தான். பட் அதில் தான் அவங்க வச்சுருக்காங்க ஆப், அந்த வீட்டில் சார்ஜ் போடுறதுக்குன்னு அந்த ஒரு சார்ஜர் வருதுல்ல. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சில பல விஷயங்கள் உள்ள செஞ்சுட்ருக்கு டாட்டா. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கைஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸில் மைனர் இஷ்யூ இருக்குது, அதுவும் நான் அவங்கள்ட்ட கேட்பேன்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்ன இஷ்யூ அப்படின்னா, அப்பப்போ ஆக்சிலேட்டர் அழுத்தும் போதுலேயும் சரி, அப்பப்போ பிரேக் பிடிக்கும் போதுலேயும் சரி, அப்பப்போ ஆக்சிலேட்டர் இருந்து காலை எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக் பிரேக் இருக்கும் இல்லையா, ரீஜன், அந்த மாதிரி இந்த 3 விஷயத்தில் எது நடந்தாலும் ஒரு ரேட்லிங் நாய்ஸ் இருக்குது, மெட்டலோட ரேட்டலிங். ஸோ இந்த நாய்ஸ் வந்து எனக்கு வந்து சம்டைம்ஸ் அதிகமாக கேட்குது. இப்போ டிரைவிங்கில் தான் இருக்கேன், இப்போ விட்டு அப்படி கேட்க மாட்டேங்குது. ஆனால் இந்த இப்போ கேட்டுச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து கேட்குது. இப்போ கூட ஒரு சில நேரம் லைட்டாக கேட்குது, ஒரு சில நேரம் ரொம்ப ஹெவியாக கேட்டுச்சு, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி. ஸோ இந்த இஷ்யூ வந்து ஏன் வருது, இது இப்படி தான் வருமா, இல்லை சரி பண்ண முடியுமா? மேபி லைக் ஒரு சில பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஈவி காரு உனக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, ஸோ அதனால் சின்ன சின்ன நாய்ஸ் கூட உனக்கு இவ்வளோ கேட்குது அப்படின்றாங்க. பட்
அது வந்து அந்த ஆன்சர் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் நான் அதை சர்வீஸ்லேயே போய் கேட்க போகிறேன். ஸோ கைஸ் ஃபைனலி சேலம் டாட்டா சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே ஒருத்தர் நம்ம வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்லேயும் சீட்லேயும் பயங்கரமாக ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் மாதிரி போட்டாங்க. தென் மிஸ்டர் சந்துரு வந்தாங்க. ஸோ அவங்க நம்ம வண்டியை எல்லா சைட்லேருந்தும் எல்லா ஆங்கிள்லேயும் விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது எதனால் எடுக்கிறீங்கன்னு கேட்டப்போ வண்டி வந்தப்போ எதுவும் ஸ்க்ராச்சஸ் டேமேஜஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி எடுத்தோம். அது போக உள்ளே எடுக்கும்போதில் உள்ளே என்னென்ன பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரிட்டர்ன் அப்போ சேஃபாக அப்படி இருக்காங்கிறதுக்காண்டி ஒரு ப்ரூஃபாக எடுத்து வச்சுக்கிறோம் நாங்கள். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அண்ட் தென் அவங்க ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஜென்ரலாக என்னென்னலாம் செக்அப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் நமக்கு எதுவும் வண்டியில் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டாங்க. ஸோ என்னோட மைனர் இஷ்யூ இருந்த ரேட்லிங் நாய்ஸுங்கிற விஷயத்த சொன்னேன். ஸோ அவங்களோட டெக்னீஷியன் கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ என்னோட இஷ்யூஸ்லாம் அவங்க நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு தென் வண்டியை சர்வீஸ் சென்டருக்குள்ளே ஏற்றினாங்க. ஸோ அவங்க சர்வீஸ் சென்டரை காட்டுறேன் பாருங்கள், செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாளைக்கே எப்படியும் 50-60 வண்டி சாலிடாக ரொம்ப ஈஸியாக வந்துட்டுருக்கு சர்வீஸ்க்கு. ஸோ வண்டி உள்ளே கொண்டு வந்தோடனே ஒரு பேலை ஏற்றி பேட்டரியை செக் பண்ணாங்க. அண்ட் தென் கூலண்ட் ஆயில் லெவல் செக் பண்ணாங்க. அண்ட் டிரைவோட ஆயில் லெவல் செக் பண்ணாங்க. ஸோ ரெண்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டி மட்டும் டாப்அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகுதா, டிஆர்எல் ஒர்க் ஆகுதா, ஹெட்லைட்ஸ், ஹை பீம், லோ பீம், ஃபாக் லைட், இப்படி எல்லா ஸ்டாண்டர்ட் செக்கப்ஸும் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் செக்கப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு ஒரு டெக்னீஷியன் அண்ணாட்ட வண்டியை கொடுத்து அந்த ரேட்லிங் நாய்ஸை பற்றி பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஸோ நானும் கூட போயிருந்தேன். அப்போ இந்த டாடா நெக்ஸானில் எனக்கு இருக்க ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டேன். அண்ட் அந்த அண்ணாவும் பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியாக எனக்கு எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் அவங்க ஓட்டி பார்த்ததுலேயும் அவங்களுக்கும் அந்த ரேட்லிங் நாய்ஸ் பயங்கரமாக ஃபீல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து காமனாக எல்லா ஈவிஸ்லேயும் வருமானு கேட்டிருந்தேன். அவங்க அப்படிலாம் வராது, இந்த வண்டியில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துர்லாம், பட் எங்களுக்கு வந்து டிஸ்க்லாம் கலட்டி செக் பண்ணணும், கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்கிட்ட வந்து அவ்வளோ டைம் இல்லை. நான் சேலம் டு கோயம்புத்தூர் அகெயின் ரிட்டன் கிளம்பணும். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு கோயம்புத்தூரில். ஸோ நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், செகண்ட் சர்வீஸ் அப்போ வந்து விட்றேன், இது எதுவும் அர்ஜென்ட்டாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, இது நீங்கள் செகண்ட் சர்வீஸ்லேயும் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அவசரமாக கிளம்புற மாதிரி இருந்துச்சு. கைஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு வண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத ரெண்டாவது சொல்கிறேன். அது கூட முக்கியமானது என்ன அப்படின்னா, சேலம் அங்கே சர்வீஸ் சென்டரில் எப்படியும் ஒரு நாளைக்கு 60 வண்டிக்கு மேலே சர்வீஸ் வருது. ஸோ அவங்களாலேயே ஆக்சுவலாக அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வண்டி அவ்வளோ வருது. ஆல்சோ அந்த ரேட்லிங் சவுண்ட் இஷ்யூ வந்து இருக்குது. பண்ணிடுவோம், எங்களுக்கு டைம் மட்டும் கொடுங்கன்னாங்க. நீங்கள் என்கிட்ட எது இல்லையோ அதை தான் கேட்குறீங்க அப்படின்னு. ஸோ அடுத்த தடவை நான் வரும்போதில் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வண்டி வச்சுக்கோங்க, பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பண்ணிடலான் இருக்காங்க. மித்தபடி சர்வீஸ்லாம் பயங்கர ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ பெரிய இடத்துல சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க்லாம். அண்ட் ஃபைனலி நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ண அந்த சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ நான் வந்து ஜிபே பண்ண அமௌண்ட்டு மொத்தத்துக்கே இவ்வளோ தான் கைஸ். ஸோ எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 1000 to 2000 நான் கேள்விப்பட்டேன். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு வந்து நம்ம நேரத்துக்குன்னு பார்த்து 3000 வந்துடும் அப்படின்னு நினச்சேன். பட் அது பார்த்தா 300 சில்லரை வந்திருக்கு. ஸோ எஸ், சர்வீஸ் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஜஸ்ட்டு செகண்டு சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ்லாம் எவ்வளோ வரும்னு. செகண்ட் சர்வீஸில் மட்டும் ஆயில் சேஞ்சிங்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் கூட தான் வரும்னாங்க. ஸோ அதுவுமே அப்கமிங் டேஸில் பார்ப்போம். டாட்டாவே என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். வெறும் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இதுவே வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க, அப்படின்னா நீ ஹைவேல ட்ராவல் பண்ணிகிட்ருக்க, இதுக்காண்டி நீ 1 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு. இல்லை, எனிவேஸ் நீங்கள் நிப்பாட்டுறீங்க, ஒரு இடத்துல சாப்பிட்றீங்க, ஒரு டீ சாப்பிட்றீங்கனாலும் அந்த கடையில் சார்ஜர் இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் உங்களோட ஆப்பில் பார்த்துட்டிங்கன்னா போதும், அந்த சார்ஜிங் ஆப்ஸில். ஸோ அங்கே மேக்ஸிமம் இன்றைக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெம்பிள் சிட்டி, A2B, இன்னும் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டு ஒரு 20 minutes 30 minutes இருந்தால் போதும், 80% இல்லை 90% ஆயிடலாம் நீங்கள் 50%ல சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எப்பயுமே ரேஞ்சு காட்டும், பேட்டரி பர்சன்டேஜ் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இன்னும் ஒரு 100-150 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இன்னொன்று நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் வண்டியில் ஒரு 4 hours 4.5 hours போயிடலாம். அப்படின்னா இவி பார்க்கும்போதுல ஒரு 5 hours
கிட்டத்தட்ட எடுத்துருது. ஸோ ஏன் இந்த டிலே அப்படின்னா, கண்டிப்பாக ஊடால ஏதாவது சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour போதான் செய்யுது. பட் டைமிங் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் டீசலில் எடுத்துகிட்டு பறந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகலாம். பட் அது சேஃப் கிடையாது. பட் உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போய்க்கலாம். இல்லை எனக்கு ஒரு 1 மணி நேரம் லேட் ஆனால் பிரச்சனை கிடையாது, ஆனால் பயங்கரமாக ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு வந்து மணி சேவ் ஆகணும் அப்படின்னா ஈவி போகிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. அப்போனா ஈவி வச்சுருந்தா ஸ்லோவாகவே தான் ஓட்டணுமா, ஐயோ நான் ஸ்பீடாவில் ஓட்டுவேன், எனக்கு கொஞ்சம் ஹைவேல ஸ்பீடாக போகிறது தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு எடுக்கிற அந்த ஒரு RPM மீட்டர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0ல், ஐ மீன் மிட் லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு ஓட்டினாலே நல்ல ரேஞ்சு கிடைக்கும். நம்ம பெடலை எந்த அளவுக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கான ரேஞ்சு சூப்பராக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஓட்ட தெரியாத ஆள்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரேஞ்சு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஈவன் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக ஓட்ட தெரியாது. பட் இந்த கார் எடுத்ததுக்கப்புறம் ஓகே நம்ம இப்படி ஓட்டினா தான் நமக்கு நல்ல ரேஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சேன். செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து 7500 kilometers ரன் ஆகுனாங்க. ஸோ 7500 kilometer நான் வெரி சூனே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். முடிச்சுட்டு செகண்ட் சர்வீஸ்க்கு என்னெல்லாம் மாற்றுறாங்க, அதுக்கு என்ன காஸ்ட் வருதுங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே வாங்க. அண்ட் மேபி நீங்கள் ஒரு ஈவி கார் ஆல்ரெடி வச்சுருந்துருக்கீங்கனாலும் அதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் எனக்கு முன்னாடியே நெக்ஸான் ஈவி வச்சுருந்து செகண்ட் சர்வீஸ் போயிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்கிறதும் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ that's it for the day guys. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் மணி 5 மணி ஆகுது அண்ட் சார்ஜிங்கும் ஏறிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 150 kilowattsக்கான சார்ஜர் இருக்குது. சார்ஜர் பார்க்குறக்கே செம்ம ஒல்லியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கே பார்க்கலாம், இன்னும் ஒரு 45 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு போட்டிருக்கு. ஸோ தென் அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.